வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சது அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம தேவையான அளவு சீரகம், நான் இங்கே ஒரு 1 to 1.25 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு, ரொம்ப சிறிய துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வெண்டைக்காய்களை வறுத்துக்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காய்களை போட்டு வறுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வெண்டைக்காய்களை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த வெண்டைக்காய்களை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தயிரையும் நல்லா உடச்சி ரெடியாக வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. வாங்க டிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே வெண்டைக்காய் வறுத்த வாணலியை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட ரொம்ப சிறிதளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த வெந்தயம் கூட இப்போ நம்ம 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி பரட்டி விட்டுட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா பொரிஞ்ச வாசனை வரணும். இது கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது கூட நாம் அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விழுதில் இருக்கிற அரிசி, துவரம் பருப்பு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா கிளறி கொடுங்க. ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் கிளற முடியாது. இப்போ வெண்டைக்காய்கள் மற்றும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டியான தயிர் அதை ஊற்றிக்கோங்க. நான் இந்த தயிர் பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி இந்த டிஷ் கூட சேர்த்துக்கிறேன். நம்ம தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறவோ கொதிக்க விடவோ எல்லாம் கூடாது. தயிர் பிரிஞ்சிடும். இப்போ நல்லா கிளறிட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன்னா இந்த குழம்புக்கு கொஞ்சம் வாசனை தூக்கலாகவே கிடைக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப கமகமாக சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.